A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 24 verse 30 to 24. ஸோ Proverbs 24வது அதிகாரம் அதில் 30லேருந்து 34வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் சிம்பிளாக எதை பற்றி சொல்கிறாருன்னா, சோம்பேறித்தனம் இல்லை ஸ்லகடாக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அதோட பின்விளைவுகள் கான்சிக்வன்சஸை பற்றி சொல்கிறாரு. எப்படி அதனால் நம்ம கஷ்டப்படுவோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அந்த சின்ன சோம்பேறித்தனத்தால் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய அழிவு கொண்டு வரன்றதை பற்றி சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 33 and 34 which says, professional work habits prevent poverty from becoming your permanent business partner, and if you put off until tomorrow the work you could do today, tomorrow never seems to come. இன்னொரு சொல்கிறேன், professional work habits prevent poverty from becoming your business partner. If you put off work until tomorrow, the work you could do today, tomorrow never seems to come. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே அகெயின் டைரெக்டாக இங்கே சொல்கிற மாதிரி, நம்ம ஆக்சுவலாக இது மாதிரி சிமிலராக ஒன்று பார்த்துருக்கோம் கேரக்டர் வழியில், விச் இஸ் அ ஸ்மால் நெக்லெக்ட். அதாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம சோம்பேறியாக இருந்தால் என்ன ஆகும்னா, அது சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது இறுதியில் என்ன ஆகும், ஒரு பெரிய பெரிய பாம்பாகவே நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும். ஒரு சின்ன இடத்துல சோம்பேறியாக இருக்கிறோம் இல்லைன்னா நெக்லெக்ட் என்ன ஆகும், சின்னதாக இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் அந்த சின்ன சோம்பேறித்தனத்தாக இருந்தாலும் அது போக போக என்ன ஆகும், நம்மளுக்கு பெருசாக பின்விளைவுகள் சேரும். ஸோ என்ன சொல்ல வர சொல்லணும் இல்லை, இப்போ சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்குன்னா, இப்போது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடத்துல ஒரு பைப் லீக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பைப் லீக்கோ இல்லை மேலே இருந்தோ ஏதோ இருந்து சின்ன பைப் லீக், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது சரி சின்னதாக தண்ணி ஒரு சொட்டாக தான் விடுது இன்னும் விட்டுருவீங்களா? இல்லை, விட்டால் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொட்டும். ஒன்று அப்படியே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற தொடங்கும். டிபெண்டிங் ஆன் த பிளேஸ், எந்த இடத்துல தண்ணி கொட்டுதோ அதை பொறுத்து என்ன ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறலாம் தண்ணியை வீட்டில். அதை சும்மா விட்டுட்டிங்கன்னா, இல்லைன்னா என்ன ஆகும், தண்ணி கொட்ட கொட்ட செவுத்தில் பெரிய ஓட்டை அது இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இங்கே சாலமன் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாரு, இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சாலமன் இஸ் ட்ரைங் டு சே விச் இஸ், அந்த சின்ன சொட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, ஓகே இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நான் உடனே அதை சால்வ் பண்ணும். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஓவர் ஹியர் தட் ஐ ஹேவ் டு சால்வ் as soon as possible, because if we slug or if we turn a blind eye, இல்லை அதை குருட மாதிரி அதை கண்டுக்காமல் இருந்தால் என்ன ஆகும், அந்த சின்ன சொட்டாக விடுறது ஒரு சொட்டாக இல்லாமல் ரெண்டு சொட்டாக இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு பெரிய பெரிய ப்ளம்பிங் ப்ராப்ளமாகவே ஆகி முடியும்னு நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த ஞானம் இருக்குது. அதே மாதிரி இப்போது உலக பிரகாரம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஞானத்தை, அந்த வீட்டில் இருக்க டேமேஜ் ஆகக்கூடாது இருக்கிற அந்த ஞானத்தை நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த ஸ்லகட் அந்த சோம்பேறி தட்டத்தை அதே லெவலுக்கு நம்மளும் பார்க்கணும். என்ன பண்ணும், அந்த பைப்புலேருந்து தண்ணி கொட்டுதே அந்த அக்கறையோட அதோட மேலான அக்கறையோட நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நான் எங்கேயோ லீக் ஆகிறேன் நான் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படிலாம் நம்ம லீக் ஆகும், ஸோ ஆஸ் சாலமன் வார்ன் தட் லீக்கிங் இஸ் வெரி பேட், பிகாஸ் அந்த நம்ம லீக் ஆகிறது சோம்பேறித்தனமாக விட்டால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பார்க்கோம், அந்த பைப்பை தண்ணி கொட்டுற எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி லீக் ஆகும், சரி இன்றைக்கி நான் பைபிள் படிக்கலை, இன்றைக்கி நான் ஜெபிக்கலை, இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய இந்த வேலையை செய்யலைன்னா ஐ எம் நாட் பீங் ஃபெய்த்ஃபுல். நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல விசுவாசியாக இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, சரி பரவாயில்ல இன்றைக்கி நான் தப்பு செஞ்சுட்டேன் விட்டுட்டேன், அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கேஷுவலாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் படிக்க மாட்டீங்க, அதுக்கடுத்து இன்னொரு நாள் வரும், சரி அன்றைக்கும் படிக்கல எதுவும் ஆகலை, இன்றைக்கும் படிக்கலை எதுவும் ஆகலை, அடுத்து என்ன ஆகும், அப்படியே நான் சொன்ன மாதிரி ஸ்னோபால் எஃபெக்ட் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன ஆகிடும், நம்ம இதயத்துக்கே ஒரு கல் ஆகிடும். படிக்கலையே பரவாயில்ல, எத்தனை நாள் படிக்காமல் இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் எதோ ஆகிடுமான்னு ஹார்ட் வில் பிகம் ஸ்டோன் அண்ட் வி வில் பிகம் இன்டிஃப்ரெண்ட். பை இன்டிஃப்ரெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது, படித்தான்னா படிக்கலன்னா என்ன ஆகிடும் அதுக்கப்புறம். அண்ட் தட் இஸ் வெரி வெரி பேட். அண்ட் அதான் இங்கே சாலமன் நம்மளை வார்ன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இதனால், நீங்களே உங்களை பாருங்கள், நான் எந்த இடத்துல ஒழுகுறேன், அந்த தண்ணி கொட்டுற மாதிரி நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே நான் ஒழுகுறேன், அந்த இடத்த நான் எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்லலாம், சில பேர் சொல்லுங்க, பிரதர் ஐ டோன்ட் see any fault in what I'm doing, நான் I am perfect in my walk with Christ. அது மாதிரி சொன்னால் if it's true good, but at the very least நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ask God, because நம்மளோட அழுக்குப்பட்ட டிஃபெக்டட் ஐஸால்
ஒரு லிமிட் அளவுக்கு தான் பார்க்க முடியும். நம்மளோட பார்வையாலேயே நம்மளே என்ன பண்ண முடியும், கொஞ்சம் தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். பட் ஆல் நோயிங் காட், நம்ம கடவுளுக்கு எல்லாமே தெரியும். இவன் வந்து இந்த இடத்துல குறைபாடாக இருக்கா, இந்த இடத்துல குறைபாடாக இருக்கா. அதனால் என்ன வேணும், ஆண்டவரே உங்கள் பார்வையால் பார்த்து நான் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கும் எனக்கு அந்த பலத்தை கொடுங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம அந்த தண்ணி சொட்டுற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொட்டுறோமேன்னு லூஸாக விடக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் லீக்கிங் அ லிட்டில் இட்ஸ் ஓகேன்னு அந்த ஸ்லக்கடாக இல்லைனா கேஷுவலாக இருக்கக்கூடாது. வி ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. அண்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் ஆர்செல்ஃப், நம்மளை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் we can improveனு பார்க்கணும். அதர்வைஸ் செகண்ட் வைஸ் என்ன பண்ணலாம், இஃப் யூ கான் see anything, ask God. நம்மளால் எதுவும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எங்கேயும் ஒழுகுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியலன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு காட்டுங்க நான் எங்கே லீக் ஆகுறேன்னு அந்த மாதிரி கேட்டுட்டு தென் மேக் அன் எஃபர்ட் டு சேஞ்ச். அதை கேட்டு அறிந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த மாற்ற வரங்களுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. தேங்க்யூ.